வணக்கம். குமுதா சிவகுமார். போன கிளாஸில் 7 புள்ளியில் போட்டோம். அதே கோலத்தை இந்த கிளாஸில் 11 புள்ளியில் போடுவோம். இந்த 2 கோலத்தையும் நல்லா போட்டு பழகிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் ஈஸியாக போடலாம். இது 11 புள்ளி, 9 புள்ளி 2 வரிசை, 5 புள்ளி 2 வரிசை, 1 புள்ளி. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கொக்கி, அடுத்தது ஒரு ஸ்கொயர் வரும். இதில் அடுத்த கொக்கி 11 புள்ளிங்கிறதுனால 2 கொக்கி வரும். இந்த கார்னரில் போய் பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கார்னரில் வரணும். கார்னரில் வந்து பெண்ட் பண்ணி அடுத்தது ஒரு கொக்கி. போன தடவை 2 கொக்கி போட்டதுனால இந்த தடவை 1 தான் வரும். சென்டர் புள்ளி மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட க்ளோஸ் பண்ணணும். இந்த 2 ஸ்கொயரையும் கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்கொயர் வந்து இதில் தான் வந்து பெண்ட் எடுக்கும். இந்த ஒரு புள்ளியில் சுழிச்சு மறுபடியும் இங்கே வந்து பெண்ட் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் வரும். முன்னாடி போட்ட ஸ்கொயரை டச் பண்ணி பெண்ட் பண்ணணும். அதை பார்த்தா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சென்டர் புள்ளியே பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் போட்டுட்டு அப்புறம் அந்த கொக்கி போடணும். இங்கே பெண்ட் பண்ணுறோம். அடுத்த ஸ்கொயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த யூ போடணும். அப்புறம் அடுத்த ஸ்கொயர் வரும். அப்புறம் இன்னொரு யூ. அப்புறம் அங்கே சுழிச்சிடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூ வரும். அப்புறம் ஸ்கொயர். ரெண்டு வரும். ஒவ்வொரு 4 புள்ளி ஆட் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ஆகும். கார்னருக்கு வந்து பெண்ட் பண்ணுறோம். ஒரு யூ. இங்கேயோட பெண்ட் பண்ணி திரும்பிடுறோம். சென்டர் புள்ளியே பார்த்துக்கிட்டோம்னாலே அது தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த ஒரு புள்ளியில் சுழிச்சிடுறோம். இங்கே பெண்ட் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வரும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போது 1 வரும். அடுத்தது தான் 2 வரும். ரெண்டு யூ வந்துடும். ஆரம்பிச்சுட்டே இந்த முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இது வந்து இந்த டிசைன் வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் இந்த லைன் வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 2 பக்கம் ஒரே மாதிரி, இந்த 2 பக்கம் ஒரே மாதிரி. இந்த டிசைன் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு 4 புள்ளிக்கும் போதும். 4 புள்ளி ஆட் பண்ணும்போது அந்த கோலம்லாம் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இது 7 புள்ளி கோலம். போன கிளாஸில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது 11 புள்ளி கோலம், இன்றைக்கி போட்டது. இது 15 புள்ளி கோலம். இந்த டிசைன் பார்த்தா தெரியும். ஒன்று இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். அதேமாதிரி இந்த சென்டரில் அந்த லைனையும் பார்த்துக்கோங்க. இந்த கோலத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு பாருங்கள். இது 19 புள்ளி கோலம். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 டிசைன் வருது பாருங்கள். அதில் இது 23 புள்ளி கோலம். 1 2 3 4 5 வருது பாருங்கள். இதேமாதிரி ஒவ்வொரு 4 புள்ளி ஆட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னும் 4 புள்ளி ஆட் பண்ணி அடுத்தடுத்த கோலமும் நீங்கள் போட்டு பாருங்கள். இதெல்லாம் போடும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாம் தவறாமல் எல்லோரும் கற்றுக்கிட்டு போடணும்.
இந்த குழம்பு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 7 புளி 11 புளியை நல்லா தரவாக போட்டுட்டிங்கன்னா அடுத்த குழம்புலாம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு குழத்தோட பார்ப்போம். வணக்கம்.